என்ன போட்டிருக்காங்க? ஏட்டி டிக்கி ஈண்டி ஆப்புத்தி டிக்கி மானு காலீடு டிக்கி ஓசை ஏண்டே டிக்கி டொக்கு ஏண்டே டிக்கி வாக்ஸு டோக்கி தீர். இம்புட்டு தான் இங்கிலீஷு. அடைச்ச இங்கிலீஷு இன்னும் இம்புட்டு ஈஸியா இருக்கு. இது தெரியாம நானும் இதை படிக்காம விட்டுவிட்டேன்னு. இது மட்டும் அன்னைக்கே படிச்சிருந்தேன்னா இன்னத்துக்கு ஒரு டீச்சரு டாக்டருன்னு எப்படியோ பெரிய பெரிய உத்தியோகத்துக்கெல்லாம் போயிருப்பேன். இப்போ தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? சரி சரி, கற்றுக்கிட்டா நல்லது தானே. நாளை பின்ன இங்கிலீஷில் பேசலாம்ல. சரி சரி, வீட்டில் இருக்கிறதுக்கு இதையாவது கற்றுப்போம். கபகபன்னு பசி எடுத்துருச்சு சாமி. போய் சாப்பிட்டுவிட்டு கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிட்டு சாயந்தரமா தான் போய் வேலைக்கு போகணும். அடுத்து என்ன எழுதியிருக்காங்க? ஐயே எம்மு வீரி சோரி போர் யோயு. அப்படின்னா வெறி பிடிச்ச மாதிரி சொரியிறாங்களாமா. சரி 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 சரி, அடுத்து என்ன எழுதியிருக்கான்? மீனா, ஏ மீனா, மீனா உக்காந்துக்கிட்டு இருக்காளா? எம்பிட்டு நேரம் மீனா மீனான்னு ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாரு. ஒரு சோறு கூட போட்டு கொடுக்கறதுக்கு இந்த வீட்டுல ஆள் இல்ல. நம்மளே போட்டு திங்கணும். இந்த வீட்டுக்கு உழைச்சும் போடணும், சோறு நம்மளே தான் போட்டு திங்கணும். வெயிலையும் மழையிலையும் தண்ணியிலையும் இதெல்லாம் காய விட்டா தான் வேலைக்கு ஆகும். வீட்டுல உட்கார வச்சு சோறு போட்டா அப்படிதான். என்னது ஒண்ணுமே இல்ல? என்ன இதுலயும் ஒண்ணும் இல்ல? என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா வீட்டுல? என்ன நினப்புல இருக்கானே தெரிய மாட்டேங்குது. மீனா, சோறு ஆக்கி வைக்கல, ஒன்னும் ஆக்கி வைக்கல. வெளியில வேலைக்கு போயிட்டு வர மனுஷன் பசியோட வருவானே, அவனுக்கு ஒரு வாய் சோத்த போடுவோம். ஏதாவது இருக்கு? மண்டகணம் பிடிச்ச அலையுது போல இருக்குது இது. டிக்கெட்டு மாடி டிக்கி தீரி திரி அப்படின்னா விளக்கு திரி. அது சரி. ஏங்கிரி அப்படின்னா மாடி மேலே திரிய வச்சிருக்காங்களாம், எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுவான். இதை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு வர வேண்டித்தானே. இதுக்கு எதுக்கு இம்புட்டு நீளம்? சரி, அடுத்து என்ன போட்டிருக்கான்? ஏண்டி 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 உன் மண்டையில ஏதாவது இருக்காடி? என்னங்க வந்தது வராததுமா? என்னங்க வேலைக்கு போயிட்டு வர மனுஷன் பசின்னு வருவானே, அவனுக்கு ஏதோ சமைச்சு வைப்போன்னு ஏதாவது உன் மண்டையில இருக்கு? ஒண்ணுமே ஆக்காம அப்படியே கிடக்குது. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க காலையில இருந்து? காலையில இருந்து என்ன பண்ணேன்? படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிச்சுக்கிட்டு இருந்தியா? ஏன் பரிச்சை எழுதும் போறியா? வீட்டுல தானே உட்காந்து தின்னுட்டு தூங்கிட்டு இருக்க. சமைச்சு வைக்க கூட உன்னால முடியாதா? சரி, நீ தின்னிய? நேத்து நைட் ஆக்கினது இருந்துச்சு, சூடு பண்ணி சாப்பிட்டேன். நீ திங்கிறியே, வீட்டுல வர புருஷனை சாப்பிட்டானா என்னன்னு உனக்கு ஏதாவது கவலை இருக்கா? வர வர ஓவரா போய்கிட்டு இருக்க. ஏங்க அதெல்லாம் விடுங்க. பஸ்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட சமைச்சுக்கலாம். நானே இப்ப இங்கிலீஷ் சூப்பரா படிக்கிறேங்க. ஒரே ஒரு தடவை நான் படிக்கிறத கேளுங்க. யாரு வயிறு எரியுது? என்னை படுத்தாத, கம்முன்னு போயிடு. வயிறு எரிஞ்சா தண்ணியை ஊத்தி அரைச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, நான் படிக்கிறத பாருங்க. ஏண்டி அடி போடி. ஏண்டி பூண்டின்னு போடி. என்னது போடியா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இதெல்லாம் பத்தி இவருக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லணும். இந்த ஆளு கிட்ட சொன்னா இதுதான் கதி. இந்த ஆளு போனா என்ன, நான் அறிவை வளர்த்துக்கிறேன். தேயோ கில்டி. அத்தை, சின்னத்த வீட்டுக்கு போனீங்களே, என்ன சொன்னாங்க? நான் கூட தைரியம் இல்லாம இருக்கேன். அவன் நல்லா தைரியமா இருக்கிறா. அந்த ஆளு பேசுறதெல்லாம் காதுல வாங்கிக்காத காணு. ஆனா எனக்கு என்ன பத்தி கூட கவலை இல்லை. அவ அங்க இருந்து என்ன பண்ணுவா? எனக்கு அவளை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நாங்க அங்க இருக்கும்போது கூட போன்ல பேசாம இருந்ததே கிடையாது. ஒரு நாள் ஒரு பொழுதா இருந்தாலும் பேசினாதான் எங்களுக்கு அந்த நிமிஷமே ஓடும். அப்படியாப்பட்டவளை அவன் ஏதாவது பண்ணா என்ன பண்றது? எனக்கு அதுவே சங்கட்டமா இருக்கு. அத்தை, அதான் அத்தையே சொல்லிட்டாங்கல்ல, அவங்க தைரியமா இருக்கும்போது நீங்களும் தைரியமா இருங்க அத்தை. அதெல்லாம் விடுங்க. முதல்ல மகாவுக்கு சேலை எடுக்கணும்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் அந்த பேச்சே விட்டாச்சு இந்த பிரச்சனையில. அது என்னதான் பண்றதா இருக்கீங்க? வளகாப்பு நாளும் நெருங்கிக்கிட்டே வருதுல்ல. அட ஆமாண்டியம்மா, அதை நான் மறந்தே போயிட்டேன் பாரு. இப்படித்தான் ஒவ்வொன்றையும் இப்போ மறந்துடுறேன்.
முதல்ல மாதிரி எதுவுமே ஞாபகத்துக்கே இருக்க மாட்டேங்குது. சரி விடுங்க, வல்லாரக்கீரை வாங்கி பொரியல் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த வயசுக்கு மேலே வல்லாரக்கீரையை வாங்கி தின்னா என்ன, திங்காட்டினா என்ன? ஆமா, இவன் எங்க துருவா ஆளையே காணோம். முழிச்சிருந்தாதான் ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறானே, அதனால தூங்க வச்சுட்டேன். தூங்கிட்டு இருக்கான். தனியாவா போட்டுட்டு வந்த? ஆமாத்த, அதான் நீங்க மட்டும் சமயக்கட்டில் என்ன வேலை செய்வீங்கன்னு தான் உங்களுக்கு ஒத்தாசையா இருப்போன்னு வந்தேன். அட ஏமா நீ, அவன் இது பெட்டில இருந்து கீழே விழுந்துற போறாமா, நீ அங்க போய் இரு, நான் பாத்துக்கிறேன் இந்த வேலையெல்லாம். அத்தை, முதல்ல சின்னத்த வீட்டில் போய் மகாவுக்கு துணி எடுக்கிறத பத்தி முதல்ல பேசிட்டு வாங்க, அதுக்கப்புறம் இதை நான் பாத்துக்கலாம். சரிம்மா சரி. திருவெங்கடம் 3500. அது இருக்குப்பா, அடுத்து சொல்லுங்க. ராஜாமணி 5725 ரூபா. அதுதான்ப்பா விட்டுருக்கு. இன்ன வரைக்கும் நானும் இதை பார்த்து மண்டையே குழம்பு போச்சு. எந்த இடத்துல விட்டேன்னு தெரியலையேன்னு இங்கதான் விட்டுருக்கேன். இவரோட பேரு கடைசியில தான் சொன்னாரு, அதனாலதான் எழுதாம விட்டுட்டேன் போல இருக்கு. சரி 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 சரி, இப்ப கணக்கு சரியா வந்துடும். இதுக்கு தான்பா சொல்றேன், சிஸ்டம்ல போட்டு தரேன், நீங்க அதெல்லாம் என்ட்ரி பண்ணிக்கோங்கன்னு சொன்னா அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. நமக்கு அதை விட இது தான்பா, எழுதி வச்சுக்கிட்டோம்னா கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். அடடே துருவா குட்டி, எங்கடா இங்க வந்திருக்கீங்க? டேய், உங்க அம்மா உன்னை தூங்க தானடா வச்சாங்க, எங்கடா இங்க வந்திருக்க? அடங்கவே மாட்டான் போல இருக்கே. என்னடா இது, இப்பதான் மருமவ சொன்ன துருவா தூங்கிட்டான்னு, என்ன இங்க உங்க பக்கத்துல உட்காந்துருக்கான்? தெரியலமா, இப்பதான் வந்தான். சரியான ரெட்டை சொல்லிக்காரன்றது சரியாதான் இருக்கு. அவங்க அம்மா இவன் தூங்கிட்டான்னு நினைச்சிட்டு அங்க சமையக்கட்டுல வேலை செய்ய வந்தா, இவன் இந்த வேலையை பாக்குறான். அட்டங்கவே மாட்டிக்கிறான். சின்ன பை வீட்டுக்கு போறேன், வரியா? என்னடா வரலையா? கேரு வரலன்னு வச்சுக்க, அப்புறமேட்டு கூட்டிட்டே போக மாட்டேன் சொல்லிட்டேன். அம்மா, அவனை கெஞ்சாதீங்கம்மா, விடுங்க. அவனே அப்புறமேட்டுக்கு வருவான்ல, அப்ப தூக்காதீங்க, விடுங்க. அதான் இனிமே வந்தா அவனை தூக்கவே மாட்டேன் பாரு, உங்க தாத்தா கூட இருந்துக்க. சரி விடுமா, விடு. ஏங்க, மகாவுக்கு வளகாப்புக்கு துணி எடுக்கணும் உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்குலாம் சொன்னேன். என்ன அதை பத்தி எதுவும் பேசிட்டு இருந்தோம், அப்புறம் அந்த பிரச்சனையில எல்லாம் மறந்தாச்சு. இன்னைக்கு போய் எடுத்துட்டு வந்துடலாமா? அட ஆமால, அதை மறந்தே போயிட்டோம்ல. சரி, இன்னைக்கு போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஐயா, உனக்கு லீவா இன்னைக்கு வேலையா? அவ்வளவுதாம்மா, இப்ப கிளம்ப வேண்டியதான், வேலை இருக்குமா? ஏயா, உன் தங்கச்சிக்கு எடுக்கிறோம், நீயும் வரலாம்ல லீவை போட்டுவிட்டு. ஏமா, போன வாரம் தானேம்மா துருவாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டேன். மறுபடியும் லீவ் கேட்டா திட்டுவாரு. ஏற்கனவே 2-3 பேர் ஆபீஸ்ல லீவு, அதுக்கே வாழ்வாள்னு கத்திட்டு இருந்தாங்க. இனிமே சேலரியில பிடிப்பேன் அப்படி இப்படின்ட்டு. அதனால வளகாப்புக்கு லீவ் போடணும், அதுக்கப்புறம் வேலை எல்லாம் செய்யறதுக்கு லீவ் போடணும். இப்போ போயிட்டு வாங்க, அப்புறமேட்டுக்கு பாத்துக்கலாம். சரியா, அப்ப நான் உங்க சித்தி வீட்டை போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். லிங்கம் இது இருந்தா ஏதாவது பேசினா என்கிட்ட சொல்லிக்கோங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, உங்ககிட்ட சொல்றதும் போதும் நீங்க செய்யறதும் போதும், நீங்க கம்முன்னு இருங்க, நானே போய்க்கிறேன். அப்பா, சின்ன வயசுல உங்களை பார்த்த மாதிரி இருந்துச்சுப்பா. என்ன அடி எப்பா பளிச்சுன்னு. என்னையா இப்பெல்லாம் கோவப்படுறது இல்ல, முதல்ல கோவப்பட்டேன். என் கோவத்தெல்லாம் அடக்குனதே உங்க அம்மா தான். அம்மாவுக்காக நீங்க இவ்வளோ மாறுறீங்க, இவ்வளோ செய்றீங்க. நான் கூட ஒய்ஃப்காகல இந்த மாதிரிலாம் செஞ்சதே இல்லப்பா. காலம் முழுக்க நம்ம கூட வரவங்கயா, அவங்களோட சந்தோஷத்துக்காக நம்ம விட்டு கொடுத்தோம்னா இன்னும் என்ன குறைஞ்சா போயிட போறோம். அவங்க சந்தோஷமா இருக்கும்போது வீடும் கலகலப்பா சந்தோஷமா இருக்கும், வேலைக்கு போயிட்டு வர நம்மளும் நிம்மதியா தூங்கி எந்திரிக்கலாம். அதை விட்டுட்டு அவங்கள திட்டிட்டு அவங்க ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நம்ம ஒரு பக்கம் இருக்கிறது, அப்புறம் வேலைக்கு போகிறது அங்கே ஒரு டென்ஷனு, மறுபடியும் வீட்டுக்கு வர்றது இவங்க மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்குது. அதில் என்ன சந்தோஷம்? ஒருத்தர் விட்டு கொடுத்து போனோம்னா அதில் இருக்க சந்தோஷமே தனியா. அது வேணா உண்மைதான்ப்பா. மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போறவன் தான் வாழ்க்கையில ஜெயிப்பான். என்னடா இது காலங்கத்துல இப்படி வைத்த கலக்குது? ஐயோ அம்மாமா முடியலையே. எப்பயும் அளவா ஒரு 20 இட்லி 2 தோசை அப்படிதான் சாப்பிடுவேன். அப்படி இருந்து என்னத்த இன்னைக்கு புதுசா கலக்குதுன்னு தெரியலையே. ஐயோ புடிங்கிரும் போல இருக்கே. என்னடா இது கதவு கூட்டின மாதிரி இருக்கு? ஐயோ என்னன்னு தெரியலையே. இதா யார் இருக்குது உள்ள? இதா கதவு திறங்க. டேய், நான் தான்டா இருக்கேன். ஏன்டா? ஜம்மா வைத்த கலக்குது, வெளிய வாமா. ஏன்டா சும்மாவே தான்டா இன்ன வரைக்கும் கதவு திறந்துச்சு. உள்ள ஒருத்தர் வந்தோனே தான் கதவு நொய்யு தட்டியே சலிப்பீங்க. கொஞ்ச நேரம் இரு, இப்பதான் வந்தேன். ஜம்மா இப்ப வந்துருமா? நான் கதவை பொளந்து போடுறேன்னு சொல்லிவிட்டேன். ஐயோ, ஏன்டா அப்படி மனுஷனை பாடா படுத்துறீங்க? எங்க போனாலும் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களாடா? நீ நிம்மதியா இரு, முதல்ல வெளிய வா. எனக்கு கதவு பொளந்துன்னு சொல்லிவிட்டேன். ஐயோ, இருடா வந்து தொலைறேன். ஐயோ முடியே கதவை திறந்து வருதான்னு பாரு. இப்படி வரியால எட்டி உடக்கலாம்.
ஏண்டா எங்க போனாலும் நிம்மதியா இருக்க விட மாட்டியேண்டா. இந்த நேரத்துல கூட வந்து பாடா படுத்துற. அவன் அவசரம் அவனுக்கு நவரங்கிட்டு நவுறது இருக்கட்டும், கக்கூசுக்கு எதுக்குடா பணம் தூக்கிட்டு போற? படம் பார்க்கறதுக்கு நவரங்கிட்டு. அட பாவி, கதவு இது உடைச்சு போடாதடா. அப்புறம் வீட்டுக்காரன் இருக்கும் சேர்த்து காசு கேட்பான். அரவிந்த விட இவன் மோசமா இருக்கான் சாமி. பீம் பீம் துபு 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 பீம் பீம் துபு 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 துபு. அரவிந்த் கொஞ்ச நேரம் கம்மனு இரு, முக்கியமான போனு. சரி நம்மள வண்டி ஓட்ட விட மாட்டாங்கப்பா. சொல்லுங்கய்யா. இங்க நான் மக வீட்டுல இருக்கேங்கய்யா. ஆமாங்கய்யா. அப்பதான் வந்தேன், இன்னும் அங்க ஊருக்கு வரலங்க. வந்தோன்னு சொல்லட்டுங்களா? சரிங்க. ஐயோ முக்கியமா வரணுங்களா? கையெழுத்து போடணுமா? சரிங்க. அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி வந்துருவேங்க. சரிங்க. ராத்திரி போறாரா? எங்க போறாரு? கண்டிப்பா வந்துருவேங்க. இது முக்கியமான விஷயம் சொல்றீங்க போது வராம எப்படி இருப்பேன்? சரிங்க, முடிச்சு கொடுத்துட்டு தான் வருவேன். சரிங்க. சரி. சரி வச்சிடுறேங்க. சரிங்க. என்னப்பா, என்ன விஷயம்? பீம் பீம் துபு 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 துபு. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் இடம் இருந்துச்சுல்லம்மா. டேய் அரவிந்த், கொஞ்ச நேரம் வாய் மூடு. என்னப்பா? நம்மள மட்டும் எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. எந்த இடத்தை சொல்றீங்க? அதாம்மா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒட்டுனாப்ல இடம் இருந்தது இல்ல? ஆமா, அந்த இடத்துல கூட செடியெல்லாம் வைக்கணும் அப்படி இப்படின்னு இருந்தீங்களே. ஆமாம்மா, அந்த இடத்துல தான் பக்கத்துல ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப நல்ல விலைக்கு கேக்குறாங்க. சரி சும்மா வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம், கொடுத்தோம்னா ஒரு காசு ஆகும்ல, அதான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். ஏன்பா இப்போதைக்கு எதுக்குப்பா விக்கிறீங்க? இன்னும் நாள் போக போக விலை ஏறும், அப்ப வித்துக்கிறது. இல்லம்மா, நான் இங்க வந்துட்டு வேலை வெட்டி எதுவும் பார்க்காம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது சங்கட்டமா இருக்கு. சரி அந்த இடத்த வித்தா ஏதோ ஒரு பணம் கிடைக்கும், ஒரு 4 லட்சம் பக்கம் கிடைக்கும்னாங்க. சரி அதுல ஒரு 2 லட்சத்தை கண்மணிக்கு கொடுத்துட்டு ஒரு 2 லட்சத்தை உனக்கு கொடுத்தா ஏதோ ஒரு வீட்டு இடம் ஏதாவது ஒண்ணு வாங்கி போட்டீங்கன்னா கூட பிற்காலத்துல நம்ம அரவிந்துக்கு உதவும் இல்ல, நீங்களும் வீடு கட்டி வாழலாம் இல்லையா? அதை ஏதோ வித்தா கூட கடைசி காலத்துல உனக்கு ஒரு உதவியா இருக்கும். இந்த ஊதாரிய நம்பிக்கிட்டு நீ எத்தனை காலத்துக்கு இப்படியே இருக்க போற? எப்பா உங்களுக்கு என்ன, நாங்க ஒரு ரூபா சோறு கூட போட முடியாத அளவுக்கு இருக்கிறோம். அந்த ஆளு வேலைக்கெல்லாம் போகதான் செய்யறது, ஏதோ நேரம் சரியில்லை அதனால அப்படி சுத்திக்கிட்டு திரியறது. அதுக்குன்னு நீங்க பாட்டுக்கு இடத்த விக்கிறேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, கம்முன்னு இருங்க. இல்லம்மா, கண்மணிக்கும் பெருசா எந்த சீர்சனத்தையும் செய்யல. அவங்களும் வீடு கட்டுறாங்க, அதுவும் கட்ட முடியாம அந்த பையன் தவிச்சுக்கிட்டு அங்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம கொடுத்து உதவுனா அதுங்களுக்கும் ஒரு இதா இருக்கும்ல, நம்ம பிள்ளைக்கு நாளை பின்ன சொல்லுக்கடனா இருக்காது. அதுக்காக தான் உனக்கும் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு கண்மணிக்கு செஞ்சுட்டா அது போதும் எனக்கு. கடைசி காலத்துல நான் நிம்மதியா கண்ண மூடிடுவேன். இந்த வயசுலயும் எங்களை பத்தி ஏன்பா யோசிக்கிறீங்க? அவ இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா, நானும் வேலை வெட்டி அது இதுன்னு பாத்துக்கிட்டு ஏதோ 15 வருது, அதை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கலாம்பா. நீங்க கம்முன்னு இருங்கப்பா. அட அதுக்கு இல்லம்மா. என்னதான் இருந்தாலும் நீங்க சிறுக சிறுக சம்பாரிச்சதுப்பா, அதை போய் எங்களுக்கோசரம் கொடுக்குறீங்கன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. நான் என்னம்மா மத்தவங்களுக்கா கொடுக்குறேன், உங்களுக்கு தானே. உங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கு நான் கொடுக்க போறேன்? எதை பத்தி யோசிக்காதீங்க. இன்னைக்கு அவர் முடிச்சுக்கலாம்னு சொன்னாரு, கூட 15 போட்டு கொடுங்கன்னு சொன்னாலும் கொடுப்பாரு. உனக்கு ஒரு உதவியா இருக்குமா, அதனாலதான் சொல்றேன். நான் சொன்னாலும் நீங்க கேட்க போறதில்ல, என்னமோ பண்ணுங்கப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.